ஜனவரி மாதம் 10ஆம் திகதி புதன்கிழமை ஆகும். பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி என்ன கிழமை? அப்ப 3 விட தந்திருக்காங்க டீச்சர். முதலாவது விட ஞாயிறு, 2வது விட சனி, 3வது விட வெள்ளி. ஜனவரி மாதம் 10ஆம் திகதி புதன்கிழமை ஆகுமாம் டீச்சர். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி என்ன கிழமையா? அப்ப ஒரே ஒரு மாதிரி 7 நாட்கள் இருக்கு டீச்சர். அப்படின்னா இந்த புதன்கிழமை இருக்கல்லோ டீச்சர், மூன்றாம் இருக்கல்லோ டீச்சர், அதோட ஏழை கூட்டணும் டீச்சர். அப்ப 7ஓட 3 கூட்டினா புதன்கிழமை 3ஆம் தேதி டீச்சர், அதோட 7 கூட்டணும் டீச்சர். அப்ப புதன்கிழமை வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். ஸ்கிரீன்ல எழுதி விளங்கப்படுத்த சொல்லியிருக்கிறேன். ரைட், சிரமமா இருக்கா கேள்வி? இல்ல டீச்சர். ரைட், அப்ப விட சொல்லுங்க பாப்போம். சனி டீச்சர். ஞாயிறு டீச்சர். விட எப்படி கண்டுபிடிச்சீங்க? டீச்சர் அப்ப நான் விளங்கப்படுத்தையா? விளங்கப்படுத்துங்க, எழுதி விளங்கப்படுத்துங்க. திங்கள். சின்னதா எழுதுங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளியான் முதல் போடணும் டீச்சர். சனி, ஞாயிறு, புதன்கிழமை 10ஆம் தேதி அணின் புதன்கிழமை 10ஆம் தேதி எழுதணும் டீச்சர். புதனுக்கு அடுத்த புதன் 17ஆம் திகதி. ஒரு வாரத்துல 7 நாட்கள் இருக்கு. அந்த 7 எல்லாம் கூட்டிட்டு போகணும் டீச்சர். 17ஓட 7 கூட்டினா 24, 24ஓட 7 கூட்டினா 31 டீச்சர். நாங்க அதுக்கு முன்னுக்கு வர எண்களையும் அதுக்கு பின்னுக்கு வர எண்களையும் போடணும் டீச்சர். 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 14, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. ஒரு மாதத்துல அவ்வளவு நாட்கள் தான் டீச்சர் இருக்கு ஜனவரி மாதத்துல. அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரையும் போடணும் டீச்சர். 10ஆம் தேதி சனிக்கிழமை டீச்சர். அடுத்த மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை டீச்சர். ரைட், வெரி குட், வெரி குட். பிரணேஷா, பரீட்சைத்தை விளங்கப்படுத்துனீங்க. பிரணேஷ் டீச்சர். ரைட், ஓகே, கவனிங்க. நீங்க விளங்கப்படுத்தின முறையவே திரும்ப ஒருக்க எழுதி விளங்கப்படுத்துறேன். ரைட், இது ஜனவரி மாதம், இது பிப்ரவரி மாதம். ரைட், எழுதிட்டோம். ஜனவரி மாதத்துல 31 நாட்கள் இருக்குங்கிறத குறிச்சு கொள்ளணும்.
ரைட். அவங்க ஃபர்ஸ்ட்லயே முதலாவது வாக்கியத்துல ஒரு க்ளூ ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. ஜனவரி 10 புதன்கிழமை. அப்ப நாங்க அதை இங்க எழுதி கொள்ளலாம். அப்போ அடுத்த புதன் எத்தனையாம் திகதி? வேகமா சொல்லணும். அடுத்த புதன்கிழமை 17ஆம் வெரி தேதி குட். டீச்சர். ரைட். அதுக்கு அடுத்த புதன் 24ஆம் தேதி டீச்சர். ரைட். 24. ரைட். அடுத்த புதன் 31. அப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி எப்போ வரும்? அடுத்த நாள் வரும், வியாழக்கிழமை. ரைட். அப்ப அடுத்த வியாழன் என்ன திகதியாக இருக்கும்? 8ஆம் தேதி டீச்சர். 8ஆம் திகதின்னு சொன்னா வெள்ளி 9, சனிக்கிழமை 10. ஆகவே பிப்ரவரி மாதத்தின் 10ஆம் திகதி என்ன கிழமைன்னு கேட்டா சனிக்கிழமைன்னு சொல்லி இப்படி எழுதி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு முறை. ரைட். இந்த முறையில தானே நீங்க செய்தீங்க. இன்னொரு முறை சொல்லி தந்திருக்கிறேன், ஞாபகம் இருக்கா? ரைட். நாங்க பாப்போம். ரைட். கவனிங்க. எங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதத்துல மொத்தம் எத்தனை நாட்கள்? 31 நாட்கள். சரியா? அப்போ எங்களுக்கு இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஜனவரி 10ஆம் திகதி புதன்கிழமைன்னு சொன்னால் அப்போ 1ஆம் திகதி 2ஆம் திகதியை கண்டுபிடிக்கணும். அப்போ 3ஆம் திகதி எங்களுக்கு தெரியும் புதன் தானே. அதுக்கு முந்தைய புதன்கிழமை 3. அப்போ 2, 1, 4, 5, 6, 0 இப்படி சொல்லி தந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனையாம் நாள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இப்படி 1ல இருந்து 7க்கு பதிலா 0 போடுங்கன்னு சொல்லி எழுத சொல்லியிருக்கிறேன். ஜனவரி மாதத்துல வர்ற முதல் 7 நாட்களையும் இப்படி குறிக்கணும். ரைட். இப்போ பிப்ரவரி 10ஆம் திகதின்னு சொன்னா அந்த வருடத்தின் எத்தனையாவது நாள் அது? பிப்ரவரி 10ஆம் திகதி என்பது அவ்வருடத்தின் எத்தனையாம் நாள்? சொல்லுங்க பாப்போம். எத்தனையாம் நாள்? ஜனவரி மாதத்துல 31 நாட்கள் இருக்கு. பிப்ரவரியில அந்த 10ஐயும் சேர்த்தா 41ஆம் நாள். எத்தனையாம் நாள்? 41வது நாள் தான் என்ன கிழமைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த செய்முறையை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருக்கேனா இல்லையா? அப்ப 41ஆம் நாள்னு சொன்னால் 7ஆல வகுக்கணும். வகுக்கும் போது 41ல எத்தனை 7 இருக்கு? சொல்லுங்க. 5 டீச்சர்னு கேட்க கூடாது. நீங்க பாடமாக்கிட்டீங்க தானே வாய்ப்பாடெல்லாம். வாய்ப்பாட சொல்லி பார்த்திருக்கணும். வாய்ப்பாட சொல்லுங்க பாப்போம். 5 வரைக்கும். 7 2 7 7 7 3 21 7 4 28 7 5 35. பையல் 35. ரைட். மீதி எத்தனை? 41ல 35 போயிட்டா மீதி எத்தனை? 6. ஆகவே இந்த 41வது நாள் இந்த 6 வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். 6 என்பது எந்த கிழமை? சனிக்கிழமை. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 செய்முறையில ஏதாவது ஒரு செய்முறையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்க கரெக்டா செய்திருக்கீங்களா இல்லையா? வெரி குட், வெரி குட். ரைட். ஓகே. இந்த 2 செய்முறைகளையும் கோப்பில நீட்டா எழுதுங்க பாப்போம். ஒன்றில் ஒடுக்கம் 30 வரையுள்ள எண்களில் அடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைக்கும். ஓர் ஒற்றையெண் கிடைக்கும். ஓர் இரட்டை எண் அல்லது ஓர்
ஒற்றையன் கிடைக்கும். ஓர் ஒற்றையன் கிடைக்கும் டீச்சர். ரைட். எனக்கு உதாரணம் மூலம் விளங்கப்படுத்துங்க. எழுதி விளங்கப்படுத்துங்க. டீச்சர் நான் விளங்கப்படுத்தையா? ஓகே. ஒன்று ஒன்று ஒன்றோட 2 கூட்டினா 3 டீச்சர். 3 கூட்டினா 5 டீச்சர். 5 கூட்டினா 7 டீச்சர். 7 கூட்டினா 9 டீச்சர். 9 2 கூட்டினா ரைட். டீச்சர். கவனிங்க. ரைட். கேள்வியை நீங்க விளங்கி கொண்ட விதம் பிழை. இங்க பாருங்க என்ன சொல்லிருக்கிறாங்க. 1 தொடக்கம் 30 வரையுள்ள எண்களில் 1ல இருந்து 30 வரையுள்ள ஏதாவது. ரைட். நாங்க 30 வரைக்கும் எழுதலாம். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ரைட். இந்த எண்களில் அடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் போது நீங்களே ஏதாவது 2 எண்களுக்கு வட்டம் போடுங்க பாப்போம். ஏதாவது அடுத்து வர்ற 2 எண்களை சுற்றி வட்டம் போடுங்க பாப்போம். ரைட். வெரி குட். 1யும் 2யும் கூட்டுனா என்ன விட வருது? சொல்லுங்க. 3 டீச்சர். 3. அப்போ ஒற்றை எண் 1யும் இரட்டை எண் 1ஐயும் கூட்டும் போது வர்ற விட வந்து எப்படி இருக்கு? ஒற்றை எண்ணாக இருக்கு. இரட்டை எண்ணா? ஏதாவது. ரைட். ஓகே. இந்த 24ஐயும் 25ஐயும் கூட்டுவோம். ரைட். 24ஐயும் 25ஐயும் கூட்டுங்க. அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் தானே அது. கூட்டுங்க. என்ன விட வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். 49 என்பது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? ஆகவே அடுத்து வரக்கூடிய புரியல? 2ஆல வகுக்கும் போது 0 வர்றதுதான் டீச்சர் இரட்டை எண். ரைட். ஓகே. வெரி குட். இப்ப கேள்வியில கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? அடுத்துள்ள 2 எண்களை, அது எந்த எண்களாக வேணா இருக்கட்டும், அடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் போது வருகின்ற விடை வந்து எப்படி இருக்கு? ஓர் ஒற்றை எண்ணாக இருக்கு. புரிஞ்சுதா? அது 1 தொடக்கம் 30 வரைன்னு இல்ல. எந்த எண்களை எடுத்துக்கொண்டாலும் அடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் போது வரும் விடை தொடர்ச்சியாக வரும்போது அடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் போது வரும் விடை வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? ஒற்றை எண்ணாக இருக்கும். ரைட். அப்ப இந்த கேள்வி புரிஞ்சுதா? ரைட். ஆகவே எத்தனையாவது விட? இரண்டாவது விட மார்க் பண்ணிருந்தா மட்டும்தான் சரி போடணும். ரைட். ஓகே. அழிக்கவா? செய்முறை எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி யார் விளங்கப்படுத்துறீங்க? வித்தியாசமான உறவை தெரிவு செய்க. டீச்சர் அதுல ஒரு படம் வந்துருக்காங்க. கோலம் உண்டு. அந்த அதுல வர அந்த கோடுகள் நெருங்கி இருக்கு டீச்சர். அதுல வர கோடுகள் நெருங்காம இருக்கு டீச்சர். வெயிட். அதுல இதுலனா எதுல மார்க் பண்ணி காட்டுங்க. நீங்க ஸ்கிரீன்ல எழுதி விளங்கப்படுத்துங்க.
அந்த இதுல வர கோடுகள் எல்லாம் அந்த ஒடுக்கம் இல்லாம இருக்கு டீச்சர். இந்த கோடு ஆக ஒடுக்கமா இருக்கு டீச்சர். அப்படி இருந்தா இந்த விடதான் டீச்சர். ரைட், ஓகே, வெரி குட், வெரி குட். எப்பவுமே வித்தியாசமான உருக்கள் அல்லது ஒத்த உருக்கள் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா பகுதி பகுதியா பார்க்க சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. முதலாவது ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். ரைட், இந்த 4 பக்கமும் இருக்கு இல்லையா ஒரு குறியீடு, அந்த குறியீடு எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அந்த குறியீடை பார்த்தா 3லயுமே அதுகளை மட்டும்தான் பார்க்கணும். எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ரைட், ஓகே. ஒரு வித்தியாசத்தை பார்த்துட்டோம். ஒரு வித்தியாசம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டோம். ரைட், அடுத்ததுல இந்த உள்ளுக்குள்ள அந்த அலங்கார குறியீடு இருக்கு இல்லையா, அதுகள்ல ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு பாருங்க. ரைட், ஓகே. இரண்டாவது விஷயமும் பார்த்துட்டோம். மூன்றாவது பாருங்க, அந்த அலங்கார குறியீடுகளை சுற்றி கோடுகள் கீறி இருக்கிறாங்க இல்லையா, அந்த குறியீடுகள்ல இந்த 3லயும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு பாருங்க. ரைட், வெரி குட். மூன்றாவதும் முதலாவதும் ஒரே மாதிரி இருக்கு, இரண்டாவது வித்தியாசமாக இருக்கு. அப்போ நாங்க வித்தியாசமான உருக்கள் பார்க்கும்போது எப்பவுமே முழு உருவையும் எடுத்து பார்க்க கூடாது. புரிஞ்சதா? பகுதி பகுதியா ஒவ்வொரு விஷயமா ஒப்பிட்டு பார்க்கணும். புரிஞ்சதா? இப்போ ஸ்கூல்ல ஒரே மாதிரி இரட்டை குழந்தைகள் யாராவது ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு வைங்களே. ரைட், இப்ப அவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறாங்க. ரைட், அவங்கள யாரு இப்போ வகுப்புல 2 பேர் மிது விதுன்னு சொல்லி 2 பேர் இருக்காங்கன்னு வைப்போமே, அவங்கள யாரு விது யாரு மிதுன்னு கண்டுபிடிக்கிறப்போ எங்களுக்கு அப்படியே முழுமையா பார்த்தா முதல்ல அவங்களோட கண்ணு 2லயும் பார்க்கணும், அவங்க வித்தியாசம் ஏதாவது இருக்குதா, அல்லது அடுத்து புருவங்கள் 2ஐயும் பாக்குறது. புரியுதா எப்படி ஒப்பிட்டு பாக்குறதுன்னு? பகுதி பகுதியா பார்க்கணும். புரிஞ்சுதா சொல்றது? அல்லது இப்போ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு ஒரே மாதிரி பென்சில் வச்சிருக்கிறீங்க, சரியா? ஒரே மாதிரி பென்சில் வச்சிருக்கீங்க. இதுல எது உங்களுடையது எது உங்களோட ஃப்ரெண்டுன்னு தெரியல. 2 பென்சிலையும் தூரமா வச்சுட்டு முழுமையா பார்த்தா 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும், எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் நாங்க அத பகுதி பகுதியா பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல மார்க் பண்ணி பட்டிருக்கலாம், இல்லாட்டி நீங்க பல்லுல கடிச்சு வச்சிருக்கலாம், இல்லாட்டி அழிரப்பர்ல அழிச்சு வச்சிருக்கலாம். அப்போ நாங்க அத பகுதி பகுதியா பார்க்கணும், ஏதாவது வித்தியாசம் இருக்குதா இல்லையான்னு. புரிஞ்சுதா? வித்தியாசம் காணும் போது என்னென்னத்த கவனத்துல கொள்ளணும்னு பாக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த உரு இலகுவா இருக்கிறதுனால ஓகே. சில நேரம் பறவைகளோட மிருகங்களோட உருக்கெல்லாம் தரும்போது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இப்படி பகுதி பகுதியா பாருங்க. முதல்ல இப்போ ஒரு பறவை இருக்குதுன்னு சொன்னா அதோட தலைப்பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா உருக்கள்லயும் அந்த தலைப்பகுதியை மட்டும் பாருங்க வித்தியாசம் இருக்குதானே. அடுத்தது கால் பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா உருக்கள்லயும் அந்த கால் பகுதியை மட்டும் பாருங்க வித்தியாசம் இருக்குதானே. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு விடைகள் விடுபடாது, பிழையா வராது. ரைட், ஓகே. புரிஞ்சதுதானே கேள்வி? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி யார் விளங்கப்படுத்துறீங்க? இரட்டை எண் யாது? 3 விட தந்திருக்காங்க டீச்சர். முதலாவிட 150, இரண்டாவது 250, மூன்றாவிட 300. அப்ப இரட்டை எண் கணக்கு டீச்சர் 2 பெருக்கணும் டீச்சர். அப்ப 150 தந்திருக்காங்க டீச்சர். 150ஓட 2 பெருக்கினா 150 150ஓட 150 கூட்டினா வரும் டீச்சர். அது ஓகே. 150ஓட 150 கூட்டினா விட 300 டீச்சர். 0ஓட 0 கூட்டினா 0, 5ஓட 0 கூட்டினா 0, 1 மிச்சம். அப்ப அந்த 3 எண்ணையும் கொடுத்தனா 300 டீச்சர். அப்ப விட 300 டீச்சர். ரைட், வெரி குட், வெரி குட். இப்போ உதாரணத்துக்கு 1 தொடக்கம் 10 வரைக்கும் எண்கள் எழுதலாம். ரைட், 1 2 3 4 5 6 7 8 போதும். ரைட், ஓகே. இப்ப இதுல முதலாவது இரட்டை எண் எது?
ரெண்டு டீச்சர். இரண்டு. ரைட், முதலாவது இரட்டை எண். இரண்டாவது இரட்டை எண் எது? நான்கு டீச்சர். நான்கு. ரைட், 4. மூன்றாவது இரட்டை எண் எது? 6 டீச்சர். 6. ரைட், ஓகே. சரி, மூன்றாவது. ரைட். இப்போ இதுல இருந்து நாங்க ஒரு செய்முறையை கொண்டு வரலாம். எப்பவுமே இரட்டை எண்ண கேட்டாங்கன்னா எத்தனையாவது இரட்டை எண் என்ன? இப்போ உதாரணத்துக்கு முதலாவது இரட்டை எண் எதுன்னு கேட்டா அந்த ஒன்றோட 2 பெருக்கணும்னா விட வந்துரும். பாருங்க, 2 2. இரண்டாவது இரட்டை எண் எத்தனைன்னு கேட்டா அந்த 2ஓட 2 பெருக்கணும். சரியா? ரைட். மூன்றாவது இரட்டை எண் எதுன்னு கேட்டா அந்த 3ஓட 2 பெருக்கினால் விட வந்துரும். இது புரிஞ்சுதா? அதே போல 100வது இரட்டை எண் எதுன்னு கேட்டா என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கி போடணும். வெரி குட், வெரி குட். ரைட், ஓகே. இப்போ இதையே மாத்தி கேக்குறாங்க. 6 என்பது எத்தனையாவது இரட்டை எண் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி செய்முறை எழுதணும்? நாங்க இப்போ எத்தனையாவதுன்னு கேள்வி கேட்டா வகுக்கணும். முதல்ல பெருக்குனது இப்ப வகுக்கணும். 6 என்பது எத்தனையாவது இரட்டை எண். அப்ப 6 2ஆல வகுத்த எவ்வளவு? 3. அப்ப விட கரெக்டா இருக்கு இல்லையா? கரெக்டா இருக்கு டீச்சர். அப்போ ஒரு எண்ணை கொடுத்து எத்தனையாவது இரட்டை எண்ணை கேட்டா வகுக்கணும், அல்லது எத்தனையாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட எண்ணை கொடுத்து இப்போ 10ஆவதுன்னு சொன்னா 10ஆவது இரட்டை எண் எதுன்னு கேட்டாங்கன்னு சொன்னா இரட்டை எண் எதுன்னு கேட்டா பெருக்கணும். புரிஞ்சுதா? எத்தனையாவதுன்னு கேட்டால் வகுக்கணும். இரட்டை எண் எது? உதாரணத்துக்கு குறிப்பிட்ட முன்னுக்கு ஒரு நம்பர் கொடுத்து இப்போ 80வது இரட்டை எண் எது அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? பெருக்கணும். புரிஞ்சுதா? ரைட், ஓகே. இப்போ இரட்டை எண் காண்றது சரி. ஒற்றை எண் காண்றது ஏற்கனவே படிச்சோம். ஏன்னா முதல்ல வந்த பேப்பர்ல நாங்க படிச்சோம். 1 2 3 4 5 6 7. இப்போ முதலாவது ஒற்றை எண் எது? 1. இரண்டாவது ஒற்றை எண் எது? 3. மூன்றாவது ஒற்றை எண் எது? வெரி குட். இப்போ இரண்டாவது ஒற்றை எண் எதுன்னு கேட்டா 2ஆல பெருக்கிட்டு 1 கழிக்கணும். நாங்க இரட்டை எண் காணும் போது பெருக்கிற வேலை மட்டும்தான். ஒற்றை எண் கேட்கும் போது அந்த 2ஆல பெருக்கிட்டு 1 கழிப்போம். ரைட், ஓகே. இப்போ உதாரணத்துக்கு கேக்குறேன், 150வது ஒற்றை எண் யாது? சொல்லுங்க பாப்போம். 299. அதாவது 150 2ஆல பெருக்கிட்டு 1 கழிக்கணும். இப்ப கிளியர் தானே அந்த பகுதி? ரைட், வெரி குட். திருத்திக் கொள்ளுங்க. புரியல? ஓகே, ஓகே, விளங்கப்படுத்துங்க. கீழே தரப்பட்டுள்ள எண்களில் ஒரு கோளம் உண்டாவதற்கு நீக்கப்பட வேண்டிய எண்கள் யாவை? 15 9 18 27 36 45 டீச்சர். நீக்கப்பட வேண்டிய எண் 15 டீச்சர். 9 கூட்டிட்டு போகுது டீச்சர், 15 வரக்கூடாது டீச்சர். ரைட், ஓகே, வெரி குட். இப்போ நாங்க அந்த எண்கோளத்துல ஏதாவது வித்தியாசமானதோ அல்லது எண்கோளத்துல அடுத்து வரக்கூடியதோ கேட்டாங்கன்னா முதல்ல நாங்க என்ன செய்யணும்? எல்லா இடைவெளிகளையும் வரக்கூடிய வித்தியாசங்களை எழுதணும். ரைட். இங்க 15க்கும் 9க்கும் எவ்வளவு வித்தியாசம்னு சொல்லுங்க பாப்போம். ரைட். 6 கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? அடையாளம் போட்டு மைனஸ் போட்டு 6 போடணும். ரைட். அடுத்த வித்தியாசத்தை சொல்லுங்க பாப்போம். ரைட், கூடி இருக்கு. எவ்வளவு கூடி இருக்கு?
9 9ஆக எல்லா இடைவெளியிலையுமே கூடியிருக்கு. ரைட், ஓகே. இப்போ இப்படி பார்க்கும்போது ரைட் எல்லா இடைவெளிகளும் சமனாக இருக்கு, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கு. ஆகவே இந்த இடத்துல வந்து நாங்க நீக்க வேண்டிய எண் எது? 15. இப்படிதான் செய்யணும். கண்டிப்பா செய்முறை செய்து பார்த்துதான் விட மார்க் பண்ணணும். ஆகவே எத்தனையாவது விட? முதலாவது விடதான் சரியான விட. ரைட், அடுத்தது ஃபர்ஸ்டா தந்து காண்பிச்ச 30 22 55 20 18 15 10 அஞ்சஞ்சா குறைஞ்சிட்டு போறது டீச்சர். 25 வரக்கூடாது டீச்சர், 18 வரக்கூடாது டீச்சர். 30ல இருந்து 5 கழிச்சா 25 டீச்சர், 25ல இருந்து 5 கழிச்சா 20 டீச்சர், 18 வராட்டி 20ல இருந்து 5 கழிச்சா 15 டீச்சர், 15ல இருந்து 5 கழிச்சா 10 டீச்சர். ரைட், ஓகே, ரைட். நாங்க இன்னும் கொஞ்சம் எழுதி விரிவா பார்க்கலாம். ரைட் ரைட் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா வித்தியாசத்தை எழுதி விளங்கப்படுத்துங்க. ரைட், 30க்கும் 22க்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம்? 8 டீச்சர். எவ்வளவு வித்தியாசம்? 8. சாய 8. ரைட், 25க்கும் 22க்கும் 25க்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம்? 3 டீச்சர். ரைட், 3. 3 கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கு டீச்சர். ஆகவே சக 3 குறைஞ்சிருக்கா? 22 கூடி இருக்கு. ரைட், அடுத்து 25ல இருந்து 20க்கு 5 டீச்சர். 5 குறைஞ்சிருக்கு டீச்சர். 5 என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கு. ரைட், ஓகே. ரைட், அடுத்து 20ல இருந்து 18க்கு 2 குறைஞ்சிருக்கு டீச்சர். ரைட், 2 குறைஞ்சிருக்கு. ரைட், அடுத்தது 18ல இருந்து 15க்கு 3 குறைஞ்சிருக்கு டீச்சர். குறைஞ்சிருக்கு டீச்சர். ரைட், 3 குறைஞ்சிருக்கு. ரைட், அடுத்தது 5 குறைஞ்சிருக்கு டீச்சர். ரைட், குறைஞ்சிருக்கு டீச்சர். ரைட். இங்க பாத்தீங்கன்னா 2 இடங்கள்ல மட்டும் ஒரே மாதிரி வித்தியாசம் வருது. அப்ப என்ன அர்த்தம்னா கண்டிப்பா எல்லா இடைவெளிகளிலுமே இந்த சாய 5ங்கிறது வித்தியாசமாக வரணும். அப்போ இந்த 2 இடங்கள்லயும் வரல அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி விட்டுறணும். இது ரெண்டையும் என்ன செய்து விட்டுறணும்? கூட்டி விட்டுறணும். இப்போ சாய 8ஐயும் சக 3ஐயும் கூட்டினால் என்ன விட? என்ன விட? ரைட். ஏன் அந்த விட பிழைனா இங்க பெரிய எண்ணுக்கு முன்னாடி வந்து எந்த குறியீடு இருக்கோ அதைத்தான் நாங்க செய்முறையில செய்யணும். சரியா? அதாவது இங்க வித்தியாசமான இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்க வித்தியாசமான இன்னும் இலகுவா சொல்லணும்னா இந்த வித்தியாசமான 2 குறியீடுகள் இருக்கு இல்லையா? இந்த வித்தியாசமான 2 குறியீடுகள்ல வரும்போது கண்டிப்பா கழிக்கணும். இப்ப சகவும் சயமும் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பா என்ன செய்யணும்? கழித்தல் செய்யணும். ஒரே மாதிரி குறியீடுகள் வந்தால் சகவும் சகவும் வந்தாலோ அல்லது சயமும் சயமும் வந்தாலோ கண்டிப்பா கூட்டணும். ஒரே மாதிரி குறியீடுகள் வந்தா கூட்டணும், வெவ்வேறு குறியீடுகள் வந்தா கழிக்கணும். புரிஞ்சதா? ஆகவே இந்த இடத்துல வந்து என்ன செய்முறை செய்யணும்? கழிச்சா எவ்வளவு? 5. ரைட், 5. இப்போ எங்களுக்கு ஒரு டவுட், 5க்கு முன்னால சக போடுறதா சய போடுறதான்னு ஒரு டவுட். அந்த சந்தர்ப்பத்துல தான் நாங்க என்ன செய்யணும்னா பெரிய எண்ணுக்கு முன்னாடி என்ன குறியீடு இருக்கோ அதைத்தான் நாங்க போடுறோம். அப்ப முன்னாடி என்ன போடணும்? நாங்க சய அடையாளம் போடணும். அப்போ இந்த இடத்துலயும் சய 5 வரணும்னா கண்டிப்பா எந்த எண்ணை நாங்க நீக்கணும்? இந்த 22 நீக்கணும். புரிஞ்சதா?
ரைட், ஓகே ஓகே. இப்ப அடுத்த செய்முறைக்கு வருவோம். வித்தியாசமான 2 இருக்கு. சய 2ம் சய 3ம் இருக்கு. அப்ப அது நான் என்ன செய்ய சொன்னேன்? ஒரே மாதிரி குறியீடுகள் இருந்தா என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டுனால என்ன விட? 5. முன்னால என்ன குறியீடு போடணும் நாங்க? சகவா போடணும். நாங்க இந்த குறியீடுகளை வச்சுதான் கூட்டுறதா கழிக்கிறதான்னு கண்டுபிடிக்கிறோம். ஆனால் விட வந்த பிறகு நாங்க முன்னால எந்த குறியீடு போடணும்னா பெரிய எண்ணுக்கு முன்னுக்கு எந்த குறியீடு இருக்கோ அதைத்தான் போடணும் விடையில. அப்ப 5க்கு முன்னால எந்த குறியீடு? என்னது? கழித்தல் குறியீடு. கழித்தல் தான் போடணும். 3க்கு முன்னால கழித்தல் அடையாளம் இருக்கிறதுனால கழித்தல் அடையாளம் போடுறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆகவே இந்த இடத்துலயும் சய 5 வரணுமாக இருந்தால் இந்த 2க்கும் இடைவெளியில அப்போ எந்த எண்ணை நாங்க நீக்கணும்? 18. எத்தனை? 22 நீக்கணும். 18. நான் கேட்டது இந்த சய 2ம் சக 3க்கும் வரது இல்லையா? அதை கூட்டி கண்டுபிடிச்சிட்டோம். சய 5 தான் வித்தியாசம் வரணும்னு. ஆகவே அது இடைவெளியில உள்ள அந்த 18 தான் நாங்க நீக்கணும். புரிஞ்சுதா? நாங்க ஏன் இந்த செய்முறையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றேன்னா சில நேரங்கள்ல பெரிய பெரிய எண்கள்லாம் வந்தா என்ன செய்வீங்க? அந்த இடைவெளியில உள்ள வித்தியாசத்தை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே. ரைட், ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் அந்த சக அடையாளம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வராது. ரைட், இருந்தாலும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட், கொஞ்சம் நாங்க அதுல பயிற்சி கொஞ்சம் செய்வோம். அப்ப அது கிளியர் ஆகின பிறகு அடுத்ததுக்கு போகலாம். ரைட், உதாரணத்துக்கு ரைட், இதென்ன விடைய சொல்லுங்க பாப்போம். ரைட், ஏன் 3? வெரி குட், வெரி குட். ரைட், ஏன் நீங்க கழிச்சீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் கழிச்சீங்க? வெரி குட். வித்தியாசமான குறியீடுகள் 2 நாங்க என்ன செய்யணும்? எப்பவுமே கழிக்கணும். ரைட், கழிச்சிட்டோம். 6ல இருந்து 3 போனா கழிச்சிட்டோம். அடுத்து குறியீடு போடணும். ரைட், குறியீடு போடணும்னா எந்த குறியீடு எடுத்து போட சொன்ன விடையில? பெரிய எண்ணுக்குரிய குறியீட போடுங்க. நாங்க 3 மட்டும் எழுதினோம்னா என்ன அர்த்தம்னா முன்னுக்கு ஒரு சக அடையாளம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நாங்க 3க்கு முன்னால எதுவுமே போடலைன்னா என்ன அர்த்தம்? முன்னுக்கு சக அடையாளம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இதெல்லாம் பெரிய பெரிய கிளாஸ் போயிட்டு படிப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேள்வி வந்தனால அது விளங்கப்படுத்துறேன். ரைட், ஓகே. இன்னொரு கேள்வி. சய 25 டீச்சர். ரைட், ஏன் கழிச்சீங்க? ஏன் கழிச்சீங்க? ரைட், ஒரே மாதிரி குறியீடுகள் வந்தா என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டினா எவ்வளவு? 25. ரைட், இப்ப குறியீடு போடணும். எந்த குறியீட போடணும்? ஏன் சய அடையாளம் போட்டீங்க சொல்லுங்க பாப்போம். வெரி குட். பெரிய தானத்துக்கு முன்னால சய இருக்கிறதுனால நாங்க விடையில வந்து சய அடையாளம் போட்டோம். ரைட், வெரி குட். ரைட், இதே கொஞ்சம் மாத்தி கேக்குறேன். ரைட், வெயிட். ரைட், இப்போ இது சக அடையாளம். இப்ப விடைய சொல்லுங்க பாப்போம்.
சக 5 டீச்சர் 15ல இருந்து 10 கழிச்சா 5 டீச்சர். ரைட், வெரி குட். வித்தியாசமான 2 குறியீடுகள் வரும்போது கழிக்கணும். ரைட், ஓகே, கழிச்சிட்டோம். ரைட், 15ல இருந்து 10 போயிட்டால் எத்தனை? 5. அடுத்து ஏன் சக அடையாளம் போட்டீங்க? பெரியதானத்துக்கு முன்னுக்கு சக அடையாளம் இருக்கு. ரைட், அப்போ சய 10ம் சக 15 இருக்கு. ஆகவே வித்தியாசமான 2 இருந்தா என்ன செய்யணும்? 2 குறியீடுகள் இருந்தால் கழிக்கணும். ஆகவே 5. 15ல இருந்து 10 போனால் 5. பெரிய எண்ணோட குறியீடு வந்து சக அடையாளம். அப்போ ஒன்று சக அடையாளம் போடலனாலே என்ன அர்த்தம்? அது சகன்னு தான் அர்த்தம். அப்படி போடுறனாலும் பிரச்சனை இல்ல. புரிஞ்சுதா? ரைட், ஓகே, ரைட், ஓகே, ரைட். அதனால தான் இன்னொரு உதாரணம் சொல்லி தரேன் பாருங்க. ரைட், இப்ப உதாரணத்துக்கு 10ல இருந்து 5. ரைட், இந்த இடத்துல ஏன் நாங்க கழிக்கிறோம்னா, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? சக இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப ஏன் நாங்க அந்த கணக்க கழிக்கிறோம்னு சொல்லி, நாங்க இந்த இடத்துல சக அடையாளம் தரலனா கூட அந்த இடத்துல சக ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். சக இருந்தா அதை எழுதணும் கட்டாயம் இல்ல. ஆகவே வெவ்வேறான 2 குறியீடுகள் இருக்கும்போது கழிக்கணும். கழிச்சோம்னு சொன்னால் 5. ஆகவே பெரிய எண்ணுக்குரிய குறியீடு வந்து சக தானே. ஆகவே நாங்க சக இங்க போடணும்னு கட்டாயம் இல்ல. இப்ப புரியுதா உங்களுக்கு கேள்வி ஏன் அந்த மாதிரி கழித்தெல்லாம் வந்து அப்படி செய்யறோம்னு? இப்ப அந்த சிக்கல் இல்லையா உங்களுக்கு? குறியீடுகள் சிக்கல்? வெரி குட், ரைட், வெரி குட். அடுத்த கேள்வி. இத்தாயக்கட்டையை விரித்து பார்க்கும் போது தோன்றும் விதம் யாது? முதலாவது MNK, இரண்டாவது MN, மூன்றாவது MKN. அப்படின்னா எம்க்கு எதிர்பக்கம் டீச்சர் கே, கேக்கு எதிர்பக்கம் டீச்சர் எதிர்பக்கத்துலயா இருக்கு? வெயிட், எதிர்பக்கங்கள்லயா இருக்கு? அயல் பக்கம். மூண்டுமே அயல் பக்கத்துலதான் இருக்கு. அயல் பக்கம் அப்படின்னா மூன்றாவது டீச்சர் எம்க்கு அயல் பக்கம் கேக்கு அயல் பக்கம் N. ரைட், ஓகே, வெரி குட். ஒருவேளை நாங்க வந்து இப்படி தாயக்கட்டை அமைப்புல இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டு மடிச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அல்லது எங்களுக்கு இலகுவா இன்னொரு முறையில பார்க்கணும்னா பாருங்க, இந்த எம்ட இந்த கால் பகுதியில தானே இந்த கே வருது. அப்ப இந்த எம்ட இந்த கோட்டு பகுதியில தானே எண் வருது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ கால் பகுதியில தான் கே வரணுமாக இருந்தால் இந்த விடையும் வராது, இந்த விடையும் வராது. அது புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட், அத வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அல்லது நாங்க இந்த ட மாதிரி எழுதணும். இந்த இடத்துல இப்படி ஒரு ட எழுதுனோம்னா அதே முறையில இங்க எந்த விட சரியா வருதுன்னு பார்க்கணும். ட முறையில எழுதும் போது ரைட், இந்த இடத்துல எம், இந்த இடத்துல கே, இந்த இடத்துல என், இந்த இடத்துல எம், இந்த இடத்துல கே, இந்த இடத்துல என், இந்த இடத்துல எம், இந்த இடத்துல கே, இந்த இடத்துல என். ரைட், எந்த விட வந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ரைட், எத்தனையாவது விட? மூன்றாவது. அப்ப புரியுதா உங்களுக்கு இலகுவா எப்படி கண்டுபிடிக்கலான்னு? இது சிரமமா உங்களுக்கு? ரைட், வெரி குட், வெரி குட். ஆகவே இந்த விட சரியா பிழையா நீங்க? ரைட், வெரி குட், வெரி குட். ரைட், அடுத்த கேள்வி. பாடசாலை பிள்ளைகளின் சித்திர கைப்பணி காட்சி ஒரு புதன்கிழமை ஆரம்பித்தது. அது 8 நாட்கள் நடைபெற்ற நிலையில் முடிவடைந்த நாள். அது 8ஆம் நாள் என்ன கிழமை என்று பார்க்கணும் டீச்சர். பாடசாலை பிள்ளைகள் அது ஒரு
காட்சி நடக்கிறான் டீச்சர், கண்காட்சி. அது புதன்கிழமை ஆரம்பித்தான் டீச்சர். அது 8 நாட்களை நடைபெற்றது. கண்காட்சி முடிவடைந்த நாள் எது? 8ஆம் தேதி முடிவடைந்த 1ஆம் தேதி புதன்கிழமையா இருக்கு, 2ஆம் தேதி வியாழன், 3ஆம் தேதி வெள்ளி, 4ஆம் தேதி சனி, 5ஆம் தேதி ஞாயிறு, 6ஆம் தேதி திங்கள், 7ஆம் தேதி செவ்வாய், 8ஆம் தேதி புதன் டீச்சர். அப்படி என்றா புதன்கிழமை திகதியா போடணும், நாளா எழுதணும்? நாள் டீச்சர். நாள். ரைட். முதல்ல நாங்க என்ன செய்முறை எழுதணும்? புதன்கிழமை. ரைட். ஓகே, வெரி குட். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு இப்படி எழுதுவோம். ரைட். ஓகே. இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க? தொடர்ச்சியா 8 நாட்கள் நடைபெறுதாம். அப்ப எப்ப ஆரம்பிக்குது? ஒரு புதன்கிழமை ஆரம்பித்தது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப 8 பாக்ஸ போட்டுட்டோம். போட்ட பிறகு இப்ப 8ஆவது நாள் எது? ஆகவே புதன்கிழமை முடிவடையுமா இல்லையா? முடிவடையும். அவ்வளவுதான் செய்யணும். ரைட். வெரி குட். ஆகவே எத்தனையாவது விட? முதலாவது விடதான் சரியான விட. வெரி குட். இந்த மாதிரி எல்லாம் செய்முறை எழுதி பார்த்திருக்கணும் நீங்க. அதனாலதான் உங்களை விளங்கப்படுத்துங்கன்னு சொல்றேன். ரைட். இப்ப சொல்லுங்க மார்க்ஸ் எத்தனை? வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட். ஓகே, மார்க்ஸ் சொல்லுங்க பாப்போம். 20க்கு எத்தனை? முதலாவது ஒரு கோலம் தந்திருக்காங்க. முதலாம் 2ஆம் வினாக்களில் முதலில் தரப்பட்டுள்ள உறவுக்கு சமமான உறவை தெரிவு செய்க டீச்சர். முதல் உறவுல கோலம் ஒன்று தந்திருக்காங்க டீச்சர். இதுல 4 கோடி இருக்கு டீச்சர். இந்த விடத்தை இவடத்தை 2 கோடி இருக்கு டீச்சர். இவடத்தை மாத்தி தந்திருக்காங்க டீச்சர். ஆனா 4 கோடி இருக்கு டீச்சர். உருவுக்கு சமமான உருவு இருக்காங்க டீச்சர். இதுல அந்த ஸ்டார்ஸ் கொஞ்சம் வித்தியாசப்படுது டீச்சர். உருவுக்கு சமமான ஒரு இது டீச்சர். ரைட். நான் ஏற்கனவே சொல்லிட்டு பகுதி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ரைட். என்ன செய்யுங்கன்னு சொன்னா வெயிட் ஒரு நிமிஷம் இருங்க. ரைட். முதலாவது நாங்க இந்த பாக்ஸ பார்ப்போம். ரைட். ஓகே, எல்லாமே சதுரமாக இருக்கு. ரைட். முதலாவது விஷயம் இதை பார்த்துட்டோம். ரைட். அடுத்தது நாங்க உள்ளுக்குள்ளது பார்த்தோம்னா அந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, நாட்பக்கள். ரைட். அந்த நாட்பக்கள் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த நாட்பக்கள் வித்தியாசமா இருக்கு டீச்சர். எத்தனையாவதுல வித்தியாசமாக இருக்கு? 3ஆவதுல ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமாக இருக்கு. ரைட். வெரி குட். ஆகவே 3ஆவது விட வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப நாங்க எதை மட்டும் செக் பண்ணணும்? எதை மட்டும் செக் பண்ணோம் நாங்க? முதலாவதையும் 2ஆவது மட்டும்தான் செக் பண்ணோம். ரைட். ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு சதுரம் இருக்கு. அது 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ரைட். ஓகே. அடுத்து அந்த வட்டங்களும் கோடுகளும் பார்க்கணும். ஆனால் பார்க்கும்போது அதே இடத்துல இல்ல, கொஞ்சம் திருப்பி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்னா ஒரு செய்முறை தாள்ல எடுத்து இந்த இதை வரையங்க பாப்போம். இந்த உருவ இப்படி வரையங்க பாப்போம். ஸ்டார் எங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு தானே. இப்ப ஸ்டார வரைய தேவையில்ல. நீங்க அதை தவிர்த்து முதலாவது உருவ வரையுங்க நீங்க ஒரு செய்முறை தாள்ல.
நீட்டா வரையுங்க. வேகமாவும் வரையணும். எத்தனை வட்டம் இருக்குன்னா செக் பண்ணி வரையுங்க. இப்படி வரையுங்க செய்முறை தாள்ல. ரைட், ஓகே. அத வரைஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, பிறகு நான் சொல்றேன். ரைட். வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சு கொண்டு இருக்கேன் டீச்சர். ரைட். ரைட், வரைஞ்சிட்டீங்களா? ரைட். இப்ப என்ன செய்யணும்னா, முதலாவதுல இருக்கிற மாதிரி அந்த உருவ திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி வச்சுட்டு செக் பண்ணுங்க எல்லாமே கரெக்டா இருக்கான்னு. எல்லாம் கரெக்டா இருக்கும். இதுல ஒரு கோடு மட்டும் இல்லாம இருக்கும். பாருங்க. இதுல வந்து அதுல கோடு இருக்கு. உண்மையான இந்த உருவுல வந்து திருப்பி வைக்கும்போது கோடு இருக்கு. இதுல வந்து கோடு இல்ல. ஆகவே இதுவும் பிழையான உரு. ரைட். இது வரையாமலே கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் ஏன் வரைய சொன்னேன்னா, சில நேரங்கள்ல வந்து இரண்டாவது தான் சரி. சில நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரே மாதிரி உருவாக இருக்கும். வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அத நாங்க வரைஞ்சிட்டு திருப்பி திருப்பி பார்க்கும்போது மட்டும்தான் எது சரி, எது பிழைன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க வரைஞ்சிட்டு கண்டிப்பா இப்ப பேப்பரை நான் திருப்பி பார்க்க சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி செய்முறையை வரைஞ்சு நீங்க என்ன செய்யணும்? திருப்பி பார்க்கணும். திசைகள் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? ஏன் அந்த செய்முறை செய்ய சொன்னேன்னு புரியுதா? இவ பாருங்க, இந்த இடத்திலே இந்த இடத்திலே இந்த இடத்துல வட்டம் இல்ல. ஆனால் அதே உருவ கொஞ்சம் வலஞ்சுழியாவோ இடஞ்சுழியாகவோ சுழற்றும் போது அந்த உரு வருது. ஆனால் அந்த உருதான். ஆகவே எத்தனையாவது விட? இரண்டாவது விடதான் சரியான விட. ரைட். அப்போ வித்தியாசம்னு பார்க்கும்போது நாங்க வந்து இதுல உள்ள மாதிரியே தான் இருக்கணும்னு கூட இல்ல. சில நேரம் அதுல திசைய மாற்றி வச்சிருப்பாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? திசைய மட்டும் மாத்தி வச்சிருப்பாங்க. மத்தபடி அதே உருவாதான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த கோட்டுக்கு முன்னால ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் இந்த பக்கம் இருந்து 6 எழுதினால் அங்கிட்டு இருந்து பாக்குறவருக்கு இது என்னவா தெரியும்? என்னவா தெரியும்? முன்பக்கம் இவருக்கு என்னவா தெரியும்? இந்த 6 9ஆக தெரியும். ஆனால் அதை திசை மாற்றும் போது 6 என்பது சரியா இருக்குமா இல்லையா? நான் சொல்றேன், அவரை வந்து இந்த 6 திருப்பி பாருங்க அப்படின்னு சொன்னால் அது சரியா, அவர் சரியா 6 சொல்வாரா 9 சொல்வாரா? அவர் திருப்பாம பார்க்கும்போது தானே 6 9ன்னு சொல்றாரு. அவர் அதை திருப்பிட்டு பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவாரு? 6. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னும் தெளிவா அதை விளங்கப்படுத்தணும்னா, ரைட்,
கணக்குல இருக்கு. ரைட், இந்த இடத்துல வந்து ஸ்டார் எழுதி இருக்கிற. ரைட், இப்ப இவரு 6ன்னு சொல்றாரு. அங்க இருந்து பாக்குறவரு இது 9ன்னு சொன்னால் சரியா? சொல்லுங்க. மேல உள்ளவர் பார்த்தா அத 9ன்னு சொன்னால் சரியா? சரி டீச்சர். ஏன் எப்படி சரி? கீழதான் ஸ்டார் மார்க் கொண்டு இருக்கே. அப்ப அவரு பார்க்கும் போதும் இந்த 6க்கு மேல ஸ்டார் இருக்கணுமே. அதனாலதான் உங்களுக்கு ஸ்டார் அடையாளம் போட்டு காட்டினேன். அப்ப அவர் என்ன செய்யணும்? அந்த படத்தை கண்டிப்பா திருப்பியே ஆகணும். அதே படம் தான், அது திருப்பினாதானே ஸ்டார் வந்து மேல வரும் அவருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் சொல்றத இப்போ ஒரு பெரிய A4 எடுங்க. ரைட், பெரிய A4 எடுங்க. ரைட், இப்படி செய்யுங்க பாப்போம். இப்படி வரையுங்க. குயிக்கா வரைஞ்சிட்டா சொல்லுங்க. ரைட், செய்துட்டீங்கல்ல? ரைட், இப்போ இந்த உருவ பார்த்தா இப்ப 2 பேர் வீட்டுல 2 பேரோ 3 பேரோ இருக்கீங்கன்னு வைங்களேன். 3 பேருமே பார்க்கும்போது ஒரே திசையில இருந்து தான் பார்க்கணும். ஒரே திசையில இருந்து முதல்ல பாருங்க. ரைட், பார்க்கும்போது 6க்கு மேல ஸ்டார் இருக்கா, கீழே ஸ்டார் இருக்கா? அப்ப நீங்க வந்து தலைகீழா நின்று பாக்குறீங்க. இப்படியா வரைஞ்சிருக்கீங்க? நீங்க இப்படியா பேப்பரை வச்சிருக்கீங்க? ரைட், ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு புரியல என்ன பிரச்சனைனா, இந்த 6 அப்படி எழுதிட்டு 3 பேருமே நான் வட்டம் போடுறேன் இல்லையா? வீட்டுல உள்ளவங்க 3 பேருமே இந்த வட்டம் போட்டிருக்க இடத்துல நின்று பாருங்க. உங்களுக்கு என்னவா தெரியுது? 6ஆ தெரியுதா, 9ஆ தெரியுதா? ரைட், ரைட். இப்போ நாங்க இந்த பக்கம் போய் பாக்குறோம். சரியா? இதுல ஒருத்தர் வந்து இந்த பக்கம் போய் பார்க்கும்போது, சரியா, இவர் இங்கிட்ட உண்மையான உருவ பார்த்துட்டாரு. ரைட், ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ரைட், அப்படியே இருக்கட்டும். ரைட், இன்னொரு 3 உரு நான் வரைகிறேன். ரைட், இந்த 3ல எது சரின்னு நீங்க சொல்லணும். ரைட், ஓகே. ரைட், இந்த 3 விடையில எது சரின்னு சொல்லுங்க பாப்போம். ரைட், இது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது ரெண்டும் ஒரே திசையில இருக்கு, கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட், இப்ப இத கொஞ்சம் மாத்துறேன். ரைட், இரண்டாவது இப்ப கொஞ்சம் மாத்துறேன். ரைட், இப்படி மாத்துறேன். இப்ப எந்த விட சரின்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப எந்த விட? மூன்றாவது சரியா? அது வடகிழக்கு திசையில சாஞ்சிருக்கே, அது சரியா? மூன்றாவது வந்து வடகிழக்கு திசையில சாஞ்சிருக்கு ஸ்டார். சரியா? இது 3ல சரியான உரு எது? இதுக்குதான் சொன்னேன், எழுதி திருப்புங்க.
திருப்பும் போது இப்ப இது பார்க்கும்போது 9ன்னு இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியல. அத பேப்பரை எழுதிட்டு திருப்புனீங்கன்னா இது இந்த பக்கம் மேல் பக்கம் இருந்து பார்க்கும்போது இதே உருதானே, இது இரண்டாவதும் இது ஒத்த உருதானே, இது ரெண்டும் ஒத்த உருதானே. மேல அங்க அந்த பக்கம் இருக்க விடைய திருப்புங்கன்னு இப்ப சொன்னேன். இப்ப நீங்க செய்முறை இப்ப கையில வச்சிருக்க அந்த தாளை திருப்பி பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திசை மட்டும்தான் மாறி இருக்கே தவிர ஒரே படம் தான் ரெண்டுமே ஒத்த உருதான். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு ஏன் திருப்பி செய்ய சொல்றேன்னு? புரிஞ்சுதா? இப்ப நீங்க இது அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு விடையே தெரியல, இதுல விடையே இல்லைன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த பேப்பரை ஒவ்வொரு பக்கமா திருப்பும் போது ஒரு விடை வருது இல்ல, அப்ப கண்டிப்பா அதே விடத்தான், இரண்டாவது விடைதான் அது. ஆனால் என்ன செஞ்சிருக்கிறாங்க, திசைய மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க, சுழற்றி வச்சிருக்கிறாங்க அந்த பேப்பரை. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் இப்ப வரைஞ்சிட்டு சுழற்றி சுழற்றி பாருங்க ஒரே மாதிரி உருக்கள் இருக்குன்னு சொன்னேன்னு புரியுதா இப்போ? ரைட். இதுக்குதான் சில சந்தர்ப்பங்கள்ல வந்து இப்ப பாருங்க, இந்த முதலாவது விடைய பார்க்கும் இந்த உரு இல்ல, இந்த உருவ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி உரு இங்க எங்கனைக்குலயுமே இல்ல. ஆனால் அந்த உருவ வரைஞ்சிட்டு நீங்க சுழற்றி சுழற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த விட சரியா வரும். சரியா வருமா இல்லையா? ரைட். அப்படிதான் அப்ப நாங்க ஒத்த உருக்கள் பார்க்கும்போது நாங்க அதே மாதிரிதான் இருக்கணும்னு இல்ல, சில நேரம் வேற திசைகள் பக்கம் சுழற்றி வச்சிருப்பாங்க, அத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரி டீச்சர். ரைட்.